ஓம் ஈஸ்வரா குருதேவா. அவரை விட்ட பேருண்மையுடைய நிலையில் அரசர்கள் என்ன செய்வார்கள்? ஏனென்றால் இன்று விஞ்ஞானிகள் மனிதனுக்குள் இயற்கை கெமிக்கல் இதனுடைய நிலைகளை அலைகளை வச்சு இன்னைக்கு இயக்கி ஒரு நொடிக்குள் மயக்க வந்துவிட்டார்கள். போன்றதான ஆரம்ப காலத்திலே மெய்ஞானிகள், அதாவது அகசியமா மகரிஷி என்ற ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு துருவ நட்சத்திரம் என்று சொல்றமே, இது போன்ற அவர்கள் துருவமானது. அதாவது தென்கோடியிலே தோன்றிய இந்த மனிதன் உணர்வுகள் தனக்குள் எடுத்து இந்த பூமி முழுவதுக்கும் சென்று இந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருத்து தான் துருவத்திலே தான் நெருகு அடைந்து பூமியிலே வரக்கூடிய ஆற்றலின் சக்தியை தனக்குள் ஒளியா மாற்றும் ஆற்றல் கொண்டதான் துருவ மகரிஷி என்பது. இதே அகசியத்தான். ஆனா ஆரம்ப கால அகசியர் அகம் என்பது அணுக்குள் இருந்த அகத்தின் தன்மையை தனக்குள் அறிந்து உணர்ந்த அவர்தான் இந்த நான் துருவ மகரிஷின் மற்றவர்களை சொல்வார். ஆக துருவத்தினுடைய நிலையை வரப்பை போகும்போது பின்னாடி இருந்த அரசர்கள் தான் துருவ மகரிஷி என்று பெயரை வைத்துக் கொண்டாரே தவிர அந்த அகசியமான மனிதர்தான் இக்கு தெற்கே தோன்றிய நிலைகள் அது சீர்படுத்துவதற்கு. ஏனென்றால் வடக்கே அனைத்தும் பூமியுடைய சுழற்சி நிலைகள், பூமியிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியான நிலைகள், அங்கு பூமி சிவசக்தியா கூடும் நிலைகள், பூமியுடைய வளர்ச்சிக்கு ஆக சக்தியுடைய நிலைகள் அது திறந்து சிவமாகின்றது. அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகும்போது அகசியம் என்ன செய்வாங்க, தென்கோட்டுக்கு வந்து எல்லா கல்யாண கூட்டம் இங்க வந்துடும், அப்ப பூமி கவுந்துடும். இது சமப்படுத்துறதுக்கு அகசியம் தென்கோட்டில் போயிடுறா அப்படின்னு சொன்னாரு. ஒரு கதையை வைத்தாங்க. இதெல்லாம் புரியுற நிலைக்கு தான் இருக்கிறார்கள், அதை நாம புரிந்து கொள்ள முடியல. இப்படி அவரை எழுதிய அந்த எண்ணத்தின் தன்மைதான் இந்த அவர்கள் வரப்போது தென்று சூரியனுடைய கதிர் இயக்கம் இந்த காந்த சக்தியின் கூட்டம் ஜாஸ். இங்கே தோன்றும் வெப்ப அலைகள்தான் பூமிக்கு ஊடுருவி வடதுருவத்தின் நிலைகள் எல்லை கடந்து அதை ஆவியாக மாற்றி நீரின் தன்மையை நீர் கொண்டு ஆவியின் தன்மையாக காற்று அலைகளாக மாற்றி இது எடுத்துக்கொண்டு ஒரு நிலைகள் கொண்டு நீர் அதே சமயம் எடுத்துக்கொண்ட வெப்பம், இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு அணுக்களின் இயக்கம், இவ்வாறு பூமிக்கு பல மாற்றங்கள் தன்னை இயக்கச் செய்து அந்த அணுக்களின் தன்மையை உருவாக்கச் செய்வதற்கு தென்கோடியுடைய வெப்பமே. இங்கே வெப்பம் இல்லை என்றால் அங்கு வரத்துருவம் தன் நிலைகளுக்கு ஒன்றும் செயலாக்க முடியாது. ஆக இது அங்கு சிவசக்தி விண்ணிலே தோன்றிய உணர்வின் நிலைகள் அது சிவசக்தி, சக்தி சிவமாகின்றது. சிவத்துக்குள் இருந்து பல சக்திகள் விரிவடையும் தன்மைக்கு அந்த அகத்துக்குள் அணுவின் தன்மை பெற்ற மனிதனின் உணர்வின் நிலைகள் இந்த பேரங்கத்தின் உண்மையின்ற நிலைகள் அறிந்து உணர்ந்தான் மனிதன். இதை அகத்தியன் என்று அதற்கு அதுதான் கூலையாக பெற்று அணுவுக்கு இயக்கத்தின் ஆற்றமிக்க சக்தியை காட்டி அதை உணர்த்தினார். இவையெல்லாம் இந்த உண்மையை மறைத்து பிற்காலத்தில் உள்ளவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை மெய்யை. ஆக சொன்னதை இது அகசியம் சொன்னார், அவசியம் முன்னாரு அதை சொன்னார், இதை சொன்னாலும் இப்ப எங்க சொல்லிட்டு இருக்காங்க உண்மை புரியாது. ஆகவே இந்த பூமியின் செயலாக்கமும் ஆரம்பத்திலே மனிதன் தோன்றி அவன் எடுத்துக்கொண்டது இந்த துருவத்தின் நிலையை கொண்டு துருவ மகரிஷி என்பது அந்த அகத்தியம் தான் தனக்குள் எடுத்துக்கொண்டு இன்று வரத்துருவம் பகுதி அது விண்ணிலே இருந்து வரக்கூடிய ஆற்றலை தனதுக்குள் எடுத்து அவனிட்ட மூச்சலைகளை கொண்டுதான் பின் வந்தவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலம் அதை தொடர்ந்துதான் இருக்கும். இவர்களெல்லாம் உண்மையை நீங்க இதற்குள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நீங்க பார்ப்பதற்கு இந்த தியானத்தை தான் பார்க்க வேண்டும். இவர்கள் விஞ்ஞான அறிவுரை கொடுக்கக்கூடிய கணக்கின் படி நீங்க பார்த்த வேண்டாம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ள கண்டறிவதற்குள் அந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்திக் கொள்கின்றன. அந்த ஞானிகள் ஒருவர் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஞானி உணர்வுக்குள் சென்று இந்த விஞ்ஞானி தன் அறிவை எப்படி செலுத்தி தனக்குள் செலுத்துகின்றானோ விஞ்ஞானியின் அறிவு உணர்வுடன் நீங்க செலுத்தி பார்த்தால்தான் இந்த மெய்யை நாம் காண முடியும். இவ்வாறு தான் இன்று விஞ்ஞானி அளவரிசையில இருந்து நாம இன்னைக்கு இருந்த நிலைகள் இன்னைக்கு சூரியனை அது பல சுக்குநூறாகக்கூடிய நிலைகள் கொண்டது. இந்த காந்த புயல் என்பதெல்லாம் இந்த விஞ்ஞான அறிவுகளை தோன்றப்பட்டவர் அதை எடுத்துக்கொண்டு சூரியனின் காந்த ஈர்ப்புக்குள் நான் இருந்த புவிக்குள் நாம வெளிப்படுத்திய இந்த அலைகள் இவன் எந்த காந்த அலைகள் வருது என்று விஞ்ஞானி முன்னாடி கண்டுபிடிச்சால அது எங்க கண்டுபிடிச்ச இவன் விட்ட விசாலைகள் அங்கே செல்லும் போது இதே காந்த அலையின் புலனறிவுகள் இவன் யந்திரத்துக்குள் இருந்ததை காட்டும். இவன் செய்த செயல்தான் அது அங்கே ஒண்ணும் இல்லை. அதை தடைப்படுத்துவதற்கு இன்று நீங்களும் செல்லலாம். ஆக இன்று நாம் எடுத்துக்கொள்ள உணர்வின் எண்ணங்களை நீங்க பாதிச்சு சூரியனுக்குள்ளும் உங்க உணர்வின் ஆத்மா சுழல செய்ய முடியும். உங்களை நீங்க நம்ப வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானி கரியால் அவர் எடுக்கப்பட்ட உணவின் அலையை எந்த அலைவரிசை தொடர் கொண்டு தனக்குள் அந்த இயந்திரத்தின் தலை கொண்டு அறிந்து உணர்றாலும் இவன் வெளிப்பட்ட இந்த விஞ்ஞான அறிவின் தன்மை வெளிப்படும் போது இது அலையின் தன்மை கொண்டு சூரியனுக்குள் அது பெயர்ந்து ஊடுருவுகின்றது. அந்த ஊடுருவி அந்த அளவுக்குள் வந்தவுடனே இது இளநிலையான எப்படி நம்ம பூமியிலே இந்த கிளர்ச்சியின் தன்மை உண்டாக்குகின்றதோ இதே போல அங்கே காந்த புயல்கள் உருவாகின்றது. இது விஞ்ஞானத்தினால் வந்தது அந்த பிரபஞ்சத்திலே. ஏனென்றால் மனிதன் அந்த சூரியனிலிருந்து தோன்றிய உணர்வில் அணுக்கொண்டு வளர்ந்தாலும் இதையெல்லாம் பிற்கூறு நீங்கள் விஞ்ஞானியை அறிவிப்பார். இதையெல்லாம் நான் ஒவ்வொரு நிமிஷம் நான் காலத்தை வரைவு செய்யவில்லை.
நாம் எல்லோருடைய உள்ளங்களிலும் ஒரு உயிரையும் ஈசனாக மதித்து அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உடலை மதித்து அந்த அணுகின் இயக்கங்களுக்குள் உங்களுக்குள் ரவும் பகலும் உன்னுடன் தொடர் கொண்டு இந்த உடலின் அழகை பரிசீலித்தால் இந்த உணர்வின் அழகை நீங்கள் பெற வேண்டும் என்று சதா ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எமது குருநாதர் காட்சி அறுவடை கொண்டு என்னமோ சாமிகிட்ட தலைவலிக்கு போகணும் எதுக்கு போறோம்னு நினைச்சாங்க. தலைவலி எல்லாம் தன்னால நீங்க என்ன என்றால் தலைவலி போடும் உடல்வலி போடும் எல்லாம் போடும். ஆக நீங்க இதை போல நீங்க நான் சொல்லும் இந்த முறைப்படி தியானத்தை நீங்க சரியான முறையில் எடுத்து மகிழ்ச்சியின் அவசக்தி நான் பெற வேண்டும், இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உணர்வுக்குள் நீங்க செலுத்திக் கொண்டிருந்தால் எப்போ உங்களுக்குள் வரக்கூடிய துன்பத்தை போக்க உங்களுக்குள் ஆற்றல் வளர்கின்றது. நீங்க மூச்சாடையால ஒருவருக்கு நோய் இருந்தாலும் உனக்கு நோய் இல்லை போ என்று சொன்னாலே அந்த நோய் போகும். ஏனென்றால் பிறருடைய நிலையில் இப்படி வரக்கூடிய விஷத்தன்மையில் இருந்து நீங்க நீக்குவதற்கு இந்த நிலையை நீங்க தொடர்ந்து என்ன கேட்கணும், சாமி எனக்கு தலைவலிக்கு நோயப்ப மட்டும். இதைத்தான் நாம கற்றுக்கொண்டிருக்கின்றன. வேற எந்த நிமிஷம் அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை பெற வேண்டும், இது என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் உடல் இருக்கக்கூடிய துணியில் நீங்க இந்த ஆயந்தக நான் இங்க சொல்றாங்க, என் தலைவலிப்ப மாட்டேங்க, கையெழுப்ப மாட்டேன், குடும்பத்தில் கஷ்டம் போக மாட்டேன், நீங்க அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய நிலைகளையும் இந்த விஞ்ஞான அறிவில் மீட்டுவதற்கு இந்த உணர்வை பாய்ச்ச செய்து உங்களுக்குள் ஆக்கிரமிக்க சக்தியை பெருக்கினாலும் இதை சிந்திப்பார் யாரும் இல்லை. ஆனால் நமக்குள் எடுத்துக்கொண்டு இவ்வளவு ஆற்றலை குருநாதன் நம்ம எப்பவும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த உடல் இந்த உலகாக நான் இயக்க முடியும். அதற்குள் நீங்க பெருக்கிக் கொண்டு நிலைகள் கொண்டு ஒவ்வொரு நிலையை கொண்டு இந்த விஞ்ஞான உலகத்தில் நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலம் ஒவ்வொருவரும் உங்களை சிந்தித்து இந்த நிலைகளை செயல்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக வேண்டிதான் இந்த பாடுபடுகின்றோம். என் குருநாதரிட்ட கட்டளைப்படி ஒவ்வொருத்தர் உடலிலும் இந்த பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இது தவறான நிலையை கொண்டு இந்த விஞ்ஞானிகளை கொண்டு இருக்கக்கூடிய அழகை வரிசை உலகத்தில் கரைக்கும் தன்மை வரும்போது அதை நாம் மீட்டு முறை வேண்டும். அதற்குத்தான் நாம் இப்ப சூரியனின் காந்த சக்தி ஒவ்வொரு நிமிஷம் 10 நிமிஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதே சூரிய காந்த சக்தி தனக்குள் கூட்டியப்பின் மகிழ்ச்சியின் அருள்மொழியை நீங்கள் பெறுங்கள். அதுக்குதான் இன்று பௌர்ணமி தியானத்தன்று உங்களுக்கு அந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த வழிகை இன்னைக்கு பௌர்ணமி அன்று உங்க புலனறிவு அங்கே காந்த சக்தி நேரடியாக உங்களால் இப்ப பார்க்க முடியாது என்றாலும் சூரியனுடைய கதிர் இயக்கங்கள் சந்திரனிலே படுகின்றது. இது நீங்க ஊடுருவின் உலகின் தன்மை கிராஸ் பண்ணி உங்களுடைய உயிரின் தன்மை கொண்டு அந்த காந்த அலைகளை பரப்பி இன்னைக்கு சப்தரிஷி மண்டல அலைகளுடைய தன்மையை உங்களுக்கு பெறச் செய்வதற்குத்தான் இதை செய்கின்றோம். ஏனென்றால் இந்த விஞ்ஞானிகள் எந்தெந்த பருவத்தினுடைய நிலைகளை அந்த அலைகளை பரப்பச் செய்கின்றனரோ அதேபோன்ற விஞ்ஞானிகள் காட்சி நமது குருநாதர் காட்சி அறிவதை கொண்டு நமக்கு இந்த தொழில் பார்க்கும்போது இந்த காந்த அலைகள் இங்கு தொடர்ந்து வருகின்றது. அந்த காந்த சக்தியின் தன்மை நமக்குள் பெற்று இந்த உணவின் நிலையை கொண்டு இன்னைக்கு பௌர்ணமி நாம் பார்க்கப்படும் போது இதே உணவின் ஆற்றல் தன்மையை ஊடுருவி அந்த சப்தரிஷி மண்டலங்களில் வரக்கூடிய ஒளிக்காந்த சக்தி நீங்க பெற வேண்டும் என்ற அந்த ஆசையிலே உங்க உணர்ச்சிகளை தூண்ட செய்து இந்த உணர்வுகளுக்குள் அதை பெரும் தகுதியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அடிக்கவரானே அடிவரான்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். இந்த தாக்குவரான்னு சொன்னாரு மேல என்ன உடனே உங்களுக்குள் உணர்வுகள் எப்படி துடிக்கின்றது. இதை போன்றுதான் உங்க சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த உபதேசம். வெறும் வாயில நீங்க படித்து ஏற்றுக்கொள்கை என்றால் இருக்க முடியாது. நான் அதை ஆணை பண்ண ஊனை பண்ணேன்னு சொல்லி சொன்னாலும் அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு சரியா இருக்கும். ஆனால் அதற்கப்புறம் ஒண்ணு இருக்காது. ஆனால் இதுவெல்லாம் உங்க உடலுக்கு உணர்ச்சி நிலைமையை தூண்ட செய்து இந்த உணர்வால நீங்க சுவாசித்து இந்த உணர்வின் சக்தி உங்க உடலுக்குள் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை உங்க உயிருடன் உராயச் செய்து இந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் பெருக்கச் செய்தால் ஒழிய இந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் பெறுவது என்று அவ்வளவு சாதாரணமானது அல்ல. சாதாரண மக்களா இருந்தாலும் இந்த சாதாரண குழந்தையா இருந்தாலும் இந்த ஆற்றல் மிக்க சக்தி தனக்கு உராய எடுக்கும் அந்த சக்தி வருகின்றது. ஒன்று மரியாத ஒரு மூடனுக்கு அந்த வியாசனோ அந்த வால்மீகியோ இவர்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் மிக்க சக்தி சந்தர்ப்பம்தான் அந்த உராய்வுகளை கொடுத்தது. அந்த உராயின் தன்மைகள் அது சக்தி வாய்ந்த நிலைகள் தேங்கி அந்த உணரின் எண்ணங்களை கொண்டுதான் பேரண்டத்தின் சக்தி அவர்கள் உணர்த்தினார்கள். அதை போன்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்குத்தானே நாம் இந்த பௌர்ணமி தியானம் இருந்து அந்த மெய்மொழியின் தன்மை நாம் சந்தர்ப்பத்தை ஏனென்றால் அவருக்கு கடும் வேதனையும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிகழ்ச்சி அது யாருக்கோ ஒருவருக்கு. இன்று நாம் அப்படி பார்ப்பதற்கில்லை. நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நமக்குள் நான் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றவர்கள். மனிதனானவன் நான் எரியை நான் உணர்வாக நாம் எடுத்து சமப்படுத்தும் ஆற்றலின் தன்மையை நாம் எடுத்து உணர்ந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கப்படும் போது இந்த ஆற்றமிக்க சக்தி நமக்குள் பெருக்க முடியும். உங்களை நம்ப வேண்டும். நான் எல்லாம் இதெல்லாம் செய்ய போனா அந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி நீங்க சூரியனை 10 நிமிஷம் நடத்தா போற அந்த துன்பத்தை திறக்கிறதுக்கு ஓம் ஈஸ்வரா உங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சியை அறுவடை நான் பெற வேண்டும் என்று ஏங்குங்கள். இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்னும் ஒருவருக்கு துணிங்க. அது நிமிஷத்துக்கு நிமிஷம் எத்தனை நிமிஷம் வேணாலும் சாப்பிடலாம். எத்தனை நிமிஷம் வேணாலும் கூட தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி உங்க துன்பத்தை போக்குறதுக்கு ஐயோ எனக்கு பிறகு வேலை பண்றான் நான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் இந்த நேரத்தை இப்படி செய்யுங்க. அந்த மகிழ்ச்சியின் அறுவடையை நான் பெற வேண்டும் இவன் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற ஆத்மசுத்தி அந்த ஆயுதத்தை கையில கொடுத்திருக்கின்றேன். உங்களை நம்புவது ஏனென்றால் விஞ்ஞான அறிவு இப்படி அந்த விஞ்ஞானிகள் ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவிலே நாம் கடைசி எல்லைகள் இருக்கின்றோம். இன்று நாம் உட்கார்ந்த இடத்திலேயே இது எந்த நிமிஷமும் நடக்கலாம்.
ஏனென்றால் அங்கிருந்து ரேஷன் கதிர் இயக்கத்தை நாம் ஒளிபரப்புக்குள் மனிதனுடைய உணர்வை ஒத்து அது செயலாக்கும் திட்டத்திற்கு வந்துவிட்டார்கள். அதனால இப்ப அணுகுண்டெல்லாம் எங்கடா ஒழிச்சு வைக்கிறது, செய்வதெல்லாம் எங்கடா போச்சு. இன்னைக்கு காற்றை என்ன செய்யறாங்க, பூரா நச்சுத்தன்மை வந்தாச்சு, நீர்நிலையை பூரா போயாச்சு, காட்டுக்குள்ளுக்கு மூச்சு போயாச்சு, மனித உணர்வுக்குள்ளும் விஷத்தன்மை வளர்ந்தாச்சு, இவனை காக்க முடியாத நிலையை வந்தாச்சு. இதுல இருந்து நான் இவ்வளவு இக்கட்டான நிலைகள் இருந்துட்டு இருக்கோம். விண்வெளியிலும் மோசமாயாச்சு, சூரியனுடைய கதிரியக்கங்களிலும் அந்த வரக்கூடிய காமலையிலும் இந்த விஷயங்கள் கலந்து வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களிலும் பல நிலைகள் உருவாகக்கூடிய தன்மை வந்தாச்சு. இந்த பிரபஞ்சனை நச்சுத்தன்மை ஆகுது. இதையும் ஊடுருவி விஞ்ஞானம் மற்ற பிற மண்டலங்களுக்கும் போகும் தன்மை வந்தாச்சு. பிற மண்டலங்கள் சென்றாச்சுன்னா திறந்த புரித நிலைகள் கொண்டு நமது பூமியின் தன்மை, நமது பிரபஞ்சத்தின் தன்மை வந்துவிடும். பிற மண்டலத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனிதனுடைய சிந்தனை அனைத்துமே முழுமையாக அழிந்து போகும் நிலைமை வந்தாச்சு. அதனால இதுல இருந்து நாம் கல்கி யுகம், நாம் அடுத்து நாம் இங்கே நிற்க வேண்டும். நம்முடைய மூச்சாலைகள் மனிதனுடைய சந்ததிகளை வளர்க்க வேண்டும். முன்பு நாம் ரிஷியை பற்றி நாம் சொல்லுகின்றோம் அல்லவா? இதை போன்று எதிர்காலத்திலே இன்று நாம் அடுத்து வரும் தந்தைகளை காக்கும் வல்லவர்களாக நாம் இன்று ஆக வேண்டும். நமக்கும் அந்த வல்லமை சக்தி பெற வேண்டும். நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த மெய்ஞானின் மெய்வொழியுடன் நாம் சென்று அவர்களுடன் நாம் இணைய வேண்டும். ஆக நாம் இன்று அந்த நிலைக்கு தயார் செய்வதற்குத்தான் இந்த தியானம். ஆக இன்று வியாசகனும் வான்மீகியும் அந்த அவர்கள் கொடுத்தார்கள். ஆக அந்த அகசியமான மகரிஷி இந்த அணுவின் அலையின் தன்மையை ஒரு மனிதனுக்கு உணர்வின் எண்ணங்களாக எவ்வாறு செயல்படுகிறது என்பதைத்தான் அவர்கள் காட்டியதை அது காவிய காப்பியங்களாக பேருண்மையுடைய நிலைகள். அதாவது ராமயா சிவபுராணம், கந்தபுராணம், விநாயக புராணம், ராமாயணம், மகாபாரதம் இவையெல்லாம் அணுக்களின் இயக்கத்தின் செயல். ஆக அது ஒன்றுக்கு